வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. ஒரு ஆசாரி இருந்தான். அவனுடைய பேரு யூசுப். அவரு இஸ்ரேல்ல இருக்கிற ஒரு கிராமத்துல வாழ்ந்துகிட்டு இருந்தாரு. யூசுப் மேரி அப்படிங்கிறவங்கள கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. ஒரு நாள் ஒரு தேவதை மேரியோட கனவுல வந்தாங்க. அவங்க சொன்னாங்க, உங்க வீட்டுல ஒரு குழந்தை பிறக்க போகுது. அந்த குழந்தை ஒரு மகானா மாறி இந்த உலகத்தையே மாத்த போகுதுன்னு சொன்னாங்க. மேரியும் சில நாட்களுக்கு அப்புறமா கர்ப்பமானாங்க. இதுக்கு நடுவுல பெத்லஹேம்ல மக்கள் எண்ணிக்கை கணக்கெடுப்பு நடத்தினாங்க. அதனால எங்கேயுமே இருக்கிற அத்தனை பேரும் அவங்க பேரை கொடுக்க வேண்டி இருந்துச்சு. அதுக்காக மேரியும் யூசுஃப கூட்டிக்கிட்டு பெத்லஹேமுக்கு கிளம்பினாங்க. பெத்லஹேம் கூட்ட நெரிசல் உள்ள ஒரு நகரம். அதனால அவங்க 2 பேருக்கு ஓய்வெடுக்க கூட ஒரு இடமும் கிடைக்கல. கடைசியில அன்னைக்கு இரவு தங்கறதுக்கான ஒரு இடம் அவங்களுக்கு கிடைச்சது. அன்னைக்கு இரவுதான் இயேசுநாதரும் பிறந்தாரு. அங்க அவரை படுக்க வைக்க புல்ல தவிர வேற எதுவுமே கிடைக்கல. அவங்கள பாத்துக்கிறதுக்கும் ஆட்டு மேய்க்கிறவங்கள தவிர வேற யாருமே இருக்கல. இயேசு பிறந்தது ரொம்ப வேகமாவே அங்க இருக்கிற எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு. அவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சது என்னன்னா, பெத்லஹேம்ல ஒரு திவ்ய சக்தி உள்ள குழந்தை பிறந்திருக்குன்னு. பெத்லஹேம்ல இருந்து ரொம்ப தூரத்துல 3 புத்திசாலிகளான ஆட்கள் ஆகாயத்துல தெரிஞ்ச ஒரு வெளிச்சத்தை கவனிச்சாங்க. அந்த வெளிச்சத்தை அவங்க ராஜாவா நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதனால அந்த வெளிச்சம் எங்க போகுதோ அத பின்தொடர்ந்து அவங்க போனாங்க. உண்மையை சொல்லணும்னா அது கிறிஸ்துமஸ் நட்சத்திரம். அதுக்கப்புறம் அந்த 3 பேருமே இயேசுவை சந்திச்சாங்க. அவருக்கு ஆசீர்வாதமும் கொடுத்தாங்க. அவங்க 3 பேரும் இயேசுவை யஹூதி சமுதாயத்தோட ராஜாவா ஆக்குறதுக்கு முடிவு பண்ணாங்க. ஆனா ஒரே ஒருத்தர் மட்டும் இயேசு பிறந்ததுல சந்தோஷமா இருக்கல. அந்த நாட்டோட ராஜா ஹேரோடு யோசிச்சாரு, இந்த குழந்தை நம்மளுடைய எதிரி அப்படின்னு. ஆனா அந்த குழந்தை யாருன்னு அவருக்கு தெரியாது. அதனால 2 வயசு இருக்கிற அத்தனை குழந்தையையும் சாகடிக்க சொல்லி அவன் ஆணையிட்டான். அவனுடைய அந்த அட்டகாசத்துல இருந்து தப்பிச்சு இயேசுவும் அவங்க அப்பா அம்மாவோட அங்கிருந்து தப்பிச்சிட்டாரு. அவங்க ராஜா இறந்ததுக்கு அப்புறம் தான் மறுபடியும் அந்த நகரத்துக்கே வந்தாங்க. இயேசு மத்த குழந்தைகளை விட ரொம்ப வித்தியாசமா இருந்தாரு. அவரு சாஸ்திரங்களை படிச்சுக்கிட்டு இருந்தாரு. வேதம் இது எல்லாமே அவருக்கு அத்துபடி. ரெகிஸ்தான்ல ஒரு நாள் ஞானஸ்தானம் எடுத்ததுக்கு அப்புறமா இயேசு அவருடைய யோசனைகளை பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சாரு. அவரு சொல்றது எல்லாமே ரொம்ப சுலபமா ஸ்பஷ்டமா இருந்துச்சு. இயேசு ஜனங்க செஞ்ச எல்லா பாவத்துக்காகவும் பரிதாபப்பட்டாரு. நீங்க எல்லாரும் மனசார கடவுளை நம்பி அவர்கிட்ட சரணடைங்க அப்படின்னு சொன்னாரு. இயேசு சொன்னாரு, உங்க கூட இருக்கிறவங்கள நீங்க நேசிச்சாதான் அவங்களும் உங்களை நேசிப்பாங்க அப்படின்னு. ஜனங்க எல்லாரும் அதை கேட்டு ரொம்பவும் ஆச்சரியப்பட்டாங்க. இயேசுவுடைய யோசனைகள் பிரச்சாரத்தை கேட்டு நிறைய பேர் இயேசுவுடைய சிஷ்யர்களா மாற ஆரம்பிச்சாங்க. இயேசு அவருடைய யோசனைகளை பிரச்சாரம் பண்றதுக்காக ஊரெல்லாம் சுத்த ஆரம்பிச்சாரு. அடிக்கடி அவருடைய யோசனைகளை பத்தி சொல்லும்போது அங்க இருக்கிற சில பேரோட அவருக்கு முரண்பாடும் வந்துச்சு. அவரு பணக்கார வியாபாரிகள் கிட்ட மோத வேண்டியும் இருந்துச்சு. அவங்க எல்லாரும் ஏழைகளை ரொம்பவே துன்புறுத்திக்கிட்டு இருந்தவங்க. அதனால அவங்க எல்லாரும் ஒரு நேரத்துல ஒன்னா சேர்ந்து இந்த இயேசுவை நாம அழிச்சே ஆகணும் அப்படின்னு திட்டம் தீட்டினாங்க. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் இயேசு அவருடைய சிஷ்யர்கள் கூட ஜெருசலேமுக்கு போனாரு. ஆனா அங்க இருக்கிற எல்லாருக்குமே தெரியும் ஜெருசலேமோட ராஜா இயேசுவை சாகடிக்க பாக்குறாருன்னு. ஆனாலும் அவங்க அவங்களுடைய பாதைய மாத்தவே இல்லை. சிஷ்யர்கள் கூட கடைசி நாள் இரவு உணவருந்தும் போது அவருக்கு தெரிஞ்சது அவரை சீக்கிரமாவே அந்த நாட்டை சேர்ந்தவங்க அடைக்க போறாங்க அப்படின்னு.
அதுல இருந்து சில நொடிகள்லயே அவரு நினைச்சது உண்மையாயிடுச்சு. ஜுதாஸ் அப்படிங்கிற அவருடைய சிஷ்யன் பணத்துக்காக ஆசைப்பட்டு இயேசுவை காட்டியும் கொடுத்துட்டாரு. அவங்க எல்லாரும் சேர்ந்து இயேசுவை சிலுவையில அடிக்க முடிவு பண்ணாங்க. கடைசியில அவங்க எல்லாரும் முடிவு பண்ணபடி இயேசுநாதரை சிலுவையில அடிச்சே ஆகணும்னு சொல்லி எல்லாருமே ஆணையிட்டாங்க. இயேசு அவருடைய சிலுவைய அவருடைய முதுகுல சுமந்துக்கிட்டே ஜெருசலேம் தெருக்கள்ல நடக்க ஆரம்பிச்சாரு. எல்லாரும் அவரை அடிக்க ஆரம்பிச்சாங்க. ஊருக்கு வெளியில அவரை கூட்டிட்டு போய் சிலுவையில அவரை அடிச்சாங்க. ஈட்டியால அவருடைய உடம்பு முழுக்க காயங்கள் செஞ்சாங்க. கடைசியில அவர் உயிரை எடுக்கிறதுக்காக அந்த ஈட்டிய அவருடைய உடம்புக்குள்ள செலுத்தினாங்க. ஆனா மரணத்தால இயேசுவோட ஆலோசனைகளை நிப்பாட்ட முடியல. இசாயா அப்படிங்கிற ஒரு புதிய தர்மம் உலகம் முழுக்க பரவுச்சு. அவருக்கு பதிலா அவருடைய சிந்தனைகளும் அவருடைய யோசனைகளும் உலகம் முழுக்க பரவுச்சு. அப்படி அவரு அமரரானாரு.